மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்டோட மேத்ஸ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் ஷீட் பார்க்கலாம். ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேத்ஸ் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இதுவரைக்கும் விட்டதிலேயே. நீங்க இந்த மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு? நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் சென்டம் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 நாளா வீடியோஸ் நிறைய போட்டிருந்தோம். மேத்ஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். ஒண்ணு வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு, இன்னொன்னு வந்து 80 to 90 பிளஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்திருந்தோம். மேக்ஸிமம் நான் இப்போ ரீசெண்டா போட்ட அந்த 80 to 90 பிளஸ் எடுத்திருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் அதை பார்த்தாலே 100 மார்க்ஸ் உங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருக்காங்க. 1 மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 1 மார்க் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க, 1 மட்டும் புக்கின்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒண்ணுமே நான் சால்வ் பண்றேன். இன்னொரு வீடியோல இந்த மொத்த கொஸ்டின் ஆன்சர்ஸோட சால்வ்டு பேப்பர் நான் போடுறேன். 2 மார்க் 5 மார்க்கோட சால்வ்டு பேப்பர் போடுறேன். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஈஸியா உங்களால ஒரு ஆவரேஜா நேத்து வரைக்கும், இது வரைக்கும் நான் பார்க்கல சில சம்ஸ், லாஸ்ட் ஒரு டைம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணாலே போதும், அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நேத்து பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களால 60 மார்க் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. நீங்க லாஸ்ட் இயர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு போகணும்னு. நம்ம சேனல்லே 3 கொஸ்டின் பேப்பர் போட்டிருப்போம். அது பிளஸ் உங்களோட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க பார்த்துட்டு போயிருந்தாலே அதுல இருந்தே நிறைய சம்ஸ் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா கம்பல்சரியில அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ மட்டும் நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் குயிக்காக பார்த்துக்கலாம். சில கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அவங்களோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டோம், எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 1 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது புக் பேக்ல தான் இது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி டைரக்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்பி வந்து 7னா என் ஆஃப் ஏ அப்படின்றது என்னன்னு கேட்கறாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஏன்னா வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல இல்லைங்களா, அது ரெண்டுமே காமன் அப்படின்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், அப்போ அதுதான் 7 ஆன்சர். Third one, the least number that is divisible by all number from 1 to 10, both inclusive is அப்படின்றது ஆப்ஷன் ஏ 2025. Fourth one பார்த்தீங்கன்னா, in AP consists of 31 term, if 16th term is m and then the sum of all term of AP is ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா fourth one 31 meter. So fifth one பாருங்க, which of the following should be added to make x power 4 plus 64 is a perfect square? இதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நான் அந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா 2 நாள் முன்னாடி. அந்த கொஸ்டின் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். இது வந்து 64 அப்படின்றது எதோட ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி, அதாவது எக்ஸ் பிளஸ் 8 டு த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x square plus 8 is 8 to the whole square அப்படின்னா x power 4 plus 8 64 plus 2 into 8 into x square. அப்போ 8 2s are 16, 16x square அப்படின்றது தான் இதோட ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் ஈக்குவேஷன் எப்பயுமே அதோட கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். எயித் ஒன் வந்து how many tangents can be drawn to the circle from exterior point அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி 2. நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா the area of triangle formed by the points. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஏரியா நீங்கள் அந்த சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். 10th x is equal to a tan theta and y is equal to b secant theta, then ஸோ அதோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் x square by a square is equal to 1. 11th one, இந்த ஒன்று மட்டும்தான் வந்து புக்கின்ல இருந்து கேட்டிருக்கேன். ஆக்சுவலி இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு அது ஃபார்முலா தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். சிஎஸ்ஏ ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்றது 2 πRh. ஸோ 2 இன்டூ பை வேல்யூ வச்சுக்கோங்க, ஏன்னா பை சால்வ் பண்ணல எல்லாத்துலேயுமே. பை இன்டூ ரேடியஸ் அப்படின்றது பேஸ் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டயாமீட்டர்னா இதில் பாதி, அப்போ 5 சென்டிமீட்டர். 5 இன்ட்டு ஹைட்டு கொடுத்தாச்சு 4, அப்போ 5 4s are 20, 20 இன்ட்டு 2 40 பை. ஸோ அப்போ 40 பை தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
12th one பார்த்தீங்கன்னா the ratio of volume of a cylinder, a cone and sphere if each has same diameter and the same height. அதோட ratios என்னன்னா 3:1:2. third one 13th one பார்த்தீங்கன்னா which of the following values cannot be a probability of event. ஸோ ஒன்றுக்கு மேலே இருக்கிற ஈவெண்ட்டை வந்து ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1.05 அப்படின்றது இதோட ஆன்சர். 14th ஒன் பார்த்தீங்கன்னா the probability of getting a job of a person, if a probability not getting job அப்படின்றது நம்ம மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் 100மே கரெக்டாக, அதாவது 14மே ஈஸியாக எழுத முடியும். 100% இதில் எழுதிடலாம். அந்த 1 மட்டும் கொஞ்சம் சால்வ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே புக் பேக் தான். 2 மார்க் பார்த்தீங்கன்னா இதுவுமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடு. இதுவுமே வந்து எஃப்ஆஃப்ஜி கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி 800 வந்து எல்சிஎம் எடுத்துட்டா அதோட வேல்யூஸ் என்னவோ அதுதான் ஏபிபிஏ. ஸோ ஏ அண்ட் பி வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான், சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ். இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 4 கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரிலாம் ரொம்ப சான்ஸே இல்லை, ரொம்ப கம்மி தான். ஆவரேஜாக இருக்கிற படித்த பசங்களுமே எழுதிடலாம். நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர் வைஸாக எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரியே கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே செகண்ட் சாப்டரில் கேட்டிருக்காங்க, இது தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 19th ஒன்றுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 20th பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆக்சுவலி மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ டு ஈஸ்ட் அண்ட் 24 மீட்டர் டியூ டு நார்த், டிஸ்டன்ஸ் ஆஃப் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபோர்த்து. இது ஃபிஃப்த்து சாப்டர். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ஸ்லோப்பு 5th சாப்டர். இது வந்து 6th சாப்டர். ஸோ 5th சாப்டர்லேருந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் 7th சாப்டர்லேருந்து இது 7, இதுவும் 7, இது 8, அண்டு 27 பார்த்தீங்கன்னா 8. இது வந்து செகண்ட் சாப்டர். ஸோ செகண்ட் சாப்டர்லேருந்து மட்டுமே நமக்கு 3 2 மார்க்கு கேட்டிருக்காங்க. 5th சாப்டர்லேருந்து 2, 4th சாப்டர்லேருந்து 1, 6th-லேருந்து 1, 7th-லேருந்து 1, 8th-லேருந்து 2. ஸோ மொத்தமாக டோட்டலாக நம்ம நேற்று சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த 2 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டர் வைஸாக கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு 10 2 மார்க்குமே எழுதியிருக்கலாம் எல்லாருமே. ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா HCF, இது ஆக்சுவலி ஒரு ப்ரைம் நம்பர் நம்ம மீப்போவாக கண்டுபிடிச்சா அதோட மதிப்பு 1 தான் வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ இதோட சால்வ்டு பேப்பர் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த சால்வ் பேப்பர் பாருங்கள், யாரெல்லாம் சரியாக எழுதிருக்கீங்க, ஆன்சர்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். அண்டு 29th இந்த 5 மார்க் பார்த்தீங்கன்னா 42nd, அதாவது கம்பல்சரி 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 7 ஆக்சுவலி வந்து உங்களுக்கு புக்கில் வந்து 3 + 3 அந்த 33 அந்த மாதிரி இருக்கும், 5 + 55 இருக்கும். அதே மெத்தட் தான் இந்த மெத்தடும். அது இந்த மெத்தட் எப்படி போட்டிங்களோ அதே மெத்தடில் போட்டிங்கனாலே போதும். அதில் 7 மட்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க, மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 10மே எழுதுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அது மாதிரியே கேட்டிருக்காங்க. இது செகண்ட் சாப்டரு அஸ் வெல் அஸ் கம்பல்சரி வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இது 1 இது 1, 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் படிச்சிருந்தாலே உங்களால் 6 சம் எழுத முடியும். தியரம் 1 7 சம் எழுதியிருக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட சம்மு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. அண்டு 37 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் சம்மு தான். லைட் ஹவுஸ் சம்மு ரொம்ப ஈஸி தான். இந்த டிகிரிஸை மென்ஷன் பண்ணி நம்ம இந்த ரூட் வேல்யூஸ் வச்சு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரம் கேட்டிருக்காங்க. இடைக்கண்டத்தின் கணம் கேட்டிருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பேஸ் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர், ஹைட் 15 சென்டிமீட்டர்ஸ், ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் வந்து அந்த கோன் அளவுக்கு இருக்கிறதுல நம்ம மாற்றுறாங்க. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் கோன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட இந்த வேல்யூவை வச்சு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற இதை வச்சு வால்யூம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கூப்ஸ் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. பட் நம்ம என்னென்னா ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதை எழுதிடலாம் ஈஸியாக. 2 dice rolled once, 2 பகடைகள் வந்து ஒரு முறை உருட்டப்படுகின்றன. ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை ஆர் டோட்டல் சம் ஆஃப் ஃபேஸ் நம்பர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டை அப்படின்றது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஆர் பி அப்படின்ற ஃபார்முலா வச்சு போடணும். அதாவது ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப இந்த ஃபார்முலா வச்சு போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். இதோட சால்வ்டு பேப்பர் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி கூட ரொம்பவே ஈஸி தான். அதாவது டேன்ஜென்ட் கேட்டிருக்காங்க எதிர்பார்க்க மாதிரி. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன், அதாவது இது வந்து
இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒய் வந்து எக்ஸ் 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது, ஒய் 6 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு நம்ம இந்த எல் பாரில் போட்டுட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம கர்வ் வரைஞ்சிடும், இன்னொரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே ஈஸி. எதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே எழுதிருக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணீங்க, அந்த மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும். நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்ஸு எல்லாமே, நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற சம்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.